ஒரு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு புது கன்டென்ட்டோட உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சமீபத்தில ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி படத்தோட ஸ்டோரி டீகோடிங்க தான் பார்க்க போறோம். நீங்க கொட்டுக்காளி படத்த எல்லாரும் தியேட்டர்ல பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். சப்போஸ் நீங்க இன்னும் பார்க்கலன்னா, கண்டிப்பா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நெறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்க இன்னும் கொட்டுக்காளி படம் பார்க்கலன்னா, இந்த வீடியோவ அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொட்டுக்காளி படத்த பார்த்துட்டு இந்த வீடியோவ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஏன் இந்த படத்துக்கு ஓப்பன் எண்டட் கிளைமாக்ஸ். எங்களுக்கு ஓப்பன் எண்டட் கிளைமாக்ஸ் புடிக்கல, புரியல அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஓப்பன் எண்டட் கிளைமாக்ஸ்ன்றது மஸ்ட்டுங்க. ஏன் மஸ்ட்டுன்றத இந்த வீடியோவோட எண்டிங்ல நான் சொல்றேன். இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் ஏன் ஓப்பன் எண்டட் கிளைமாக்ஸ்ன்றது உங்களுக்கு புரியும். இது ஓரமா நிறுத்துப்பா. ஏன் என்ன 2 பேரும் சேர்த்து ஏத்திக்க வேண்டியனே? எங்க வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போறோம். பேரு இந்த படத்தோட கதை மீனாட்சிக்கு பேய் புடிச்சிருச்சு. அந்த பேய ஓட்டுறதுக்காக பாண்டியும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து மீனாட்சிய கொண்டு போறாங்க அப்படின்ற மாரி தான் நெனச்சிருப்பாங்க. ஆனா படத்தோட கதை என்னன்னா, மீனாட்சி வேற ஒரு பையன லவ் பண்றா. அந்த பையன மறக்கடிச்சு பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த குடும்பம் செய்ற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த ஒட்டுமொத்த கதையும். மீனாட்சிக்கு பேய் புடிக்கலன்றத மூவி டீம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. எப்படின்னு தானே கேட்கிறீங்க? ஒண்ணுமே இல்லங்க. மீனாட்சியோட அம்மா ஒரு கோயில்ல உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்க மாரியும், முடிச்சுட்டு அந்த விபூதி எடுத்துட்டு போய் மீனாட்சி தலையில வைக்கிற மாரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்லயே மூவி டீம் நம்மளுக்கு தெளிவா சொல்ட்டாங்க. மீனாட்சிக்கு பேய்லாம் புடிக்கல அப்படின்ற விஷயத்த. நீங்க நல்லா படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் மதுரைய சுத்தி நடக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அதுக்கேத்த மாரி படத்தோட ஹீரோ பேரு பாண்டி, படத்தோட ஹீரோயின் பேரு மீனாட்சின்ற மாரி வச்சிருப்பாங்க. ஏன்னா மதுரைய ஆண்ட மன்னன் பேரு பாண்டியன். மீனாட்சி தான் மதுரைய ஆண்டான்றது ஒரு மித்தா இருக்கும். இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு வரலாறே இருக்கு. அதே மாரி தான் இந்த படத்துலயும். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு சின்ன கோல்டு வார் தான் படமா எடுத்திருப்பாங்க மூவி டீம். ரொம்ப புடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வர மீனாட்சின்ற கேரக்டர அதே படத்துல வர ஒரு சேவல் கூட கம்பேர் பண்ணி அழகா சொல்லியிருப்பாங்க மூவி டீம். எப்படின்னு தானே கேட்கிறீங்க? இந்த படத்துல வர 2வது சீக்வென்ஸ் என்னன்னா, ஒரு சேவல அதோட கால்ல கட்டி, அத கல்லுல கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா, இந்த சேவல் என்ன பண்ணும்னா, தத்தி தத்தி அந்த கட்ட அவுத்துக்கிட்டு பறக்க பாக்கும். ஆனா, பாண்டியோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சேவல புடிச்சு எடுத்துட்டு போய் கால கட்டிருவாங்க திரும்ப. அதே மாரி தான் இந்த படத்துல வர மீனாட்சியோட கேரக்டரும் அதோட கால் கட்ட அவுத்து விட்டுட்டு, அவங்களுக்கு பறக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா, அவங்கள பறக்க விடாம புடிச்சு வச்சிருப்பாங்க பாண்டியோட ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன ஹிண்ட் வச்சு மூவி டீம் மீனாட்சியும், அந்த சேவலையும் ஒண்ணுதான்ற மாரி காட்டியிருக்காங்க. இந்த படத்துல ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஃபைட் சீக்வென்ஸ் எனக்கு ரொம்பவே புடிச்சதுங்க. உங்களுக்கும் புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சண்டைக்கு காரணம் நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த மீனாட்சி பாட்டு பாடுனதா? கிடையாதுங்க. எப்படின்னு தானே கேட்கிறீங்க? ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு இடத்துல போய் சாமி கும்பிடுற மாரி காட்டியிருப்பாங்க. எல்லாருமே கும்பிட்டு வந்துருவாங்க. ஆனா, மீனாட்சி மட்டும் ரொம்ப நேரம் நின்னு சாமி கும்பிடுவா. அத பாண்டி ரொம்ப நேரம் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. பாண்டி மீனாட்சிய போட்டு அடிக்கும்போது, "அவன் நல்லா இருக்கணும்னு தானே வேண்டுன? நீ எனக்காக வேண்டலல்ல" அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணி அடிப்பாரு. ஸோ, இவரு மனசுல என்ன இருக்கும்னா, மீனாட்சி அந்த பையனுக்காக தான் வேண்டியிருக்கா அப்படின்றது இவரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு டயலாக்ல பார்த்தீங்கன்னா, "உங்க மாமன் உனக்கு எவ்வளோ சீர் செஞ்சான், நீ வயசுக்கு வந்தப்ப" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இவங்கலாம் ஆட்டோல வந்துகிட்டு இருக்கப்ப, வேற ஒரு பொண்ணு சடங்கு ஆயிருப்பா. அவளுக்கு சீர் செய்றதுக்காக அவங்க மாமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. இவங்க ஆட்டோல பின்னாடி வந்துகிட்டு இருப்பாங்க. இத பார்த்த பரோட்டா சூரிக்கு அதுவும் மனசுல தங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாம, அவங்க கூட வந்த அவங்க அக்கா, தங்கச்சி எல்லாரும் அவர ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மனசுல வச்சிருந்த பரோட்டா சூரிக்கு, மீனாட்சி பாட்டு பாடவும் உடனே கோவம் வந்துரும். அதனால தான் அப்படி ஒரு சீக்வென்ஸே நடக்கும். ஸோ இத பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய ஃபைட் சீக்வென்ஸுக்காக நம்பள ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே பில்ட் பண்ணி ரொம்ப அழகா, பொறுமையா சொல்லியிருக்காங்க மூவி டீம். படத்துல இன்னொரு ஒரு அருமையான சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மாடோட சீக்வென்ஸ்ங்க. இவங்கலாம் ஆட்டோல போயிட்டு இருப்பாங்க. அப்ப குறுக்கால ஒரு மாடு நின்னுடும். அந்த மாட்ட விரட்டுறதுக்காக பாண்டியோட ஃப்ரெண்ட் போவான். அந்த மாடு சீரும். உடனே பாண்டியோட அப்பா போவாரு. அப்பயும் அந்த மாடு சீரும். பாண்டியோட ஃப்ரெண்ட் போயிட்டு அந்த வீட்டு ஆளுங்கள கூப்ட்டு மாட விரட்ட சொல்லுவான். ஆனா, அந்த வீட்டு ஆளுங்க அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ண கூப்ட்டு, "அந்த மாட கூட்டு வா" அப்டின்னுவாங்க. இந்த பொண்ணு போயிட்டு
அழகா அதோட பேர சொல்லி கூப்பிடும். அந்த மாடு வந்துரும் இவன் கூடயே. ஸோ இந்த சீக்வென்ஸ்ல எவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லிட்டு போயிருப்பாங்க மூவி டீம். ஸோ இதுல வர ஆண்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாடுகிட்ட வீரத்த காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த சீக்வென்ஸ் முடிஞ்ச உடனே பாண்டி திரும்பி அவங்க அக்காவ மிரட்டுவாரு, ஆட்டோக்குள்ள ஏறுன்ட்டு. இப்ப நம்பளுக்கெல்லாம் வர ஒரே ஒரு மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, இந்த வீரத்த மாட்டுக்கிட்ட காட்டியிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு தான். இன்னொரு சின்ன சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அவங்கள மாரியே ஒரு உருவம் தூரத்துல நடந்து போற மாரி பார்ப்பாங்க. அது என்னன்னா, மீனாட்சி எப்படி வாழணும்னு ஆசைப்படுறாளோ, அதே மாரி கற்பனையில அவ வெளில வாழ்ந்துகிட்டு இருக்கான்ற மாரி சொல்லியிருப்பாங்க. படத்தோட கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா, மீனாட்சிக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சாமியார் அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டு, "இதுக்கப்புறம் இவ உன்ன விட்டு போமாட்டா. இவளுக்கு புடிச்சிருந்த எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழிய அறுத்து போட்டுருவாரு. இத எல்லாத்தையும் சூரி ஒரு சைடுல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாரி ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி ஒரு பீரியட்ஸ் வர மாரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். பாண்டியோட அக்காவுக்கு பீரியட்ஸ் வர மாரி காட்டியிருப்பாங்க. ஆனா, மீனாட்சிக்கு என்ன ஆச்சுன்றத தெளிவா அந்த சீன்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ, பாண்டிக்கு ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கும். மீனாட்சிக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ, இவ்வளத்தையும் பார்த்த பாண்டியோட மனநிலை என்னவா இருக்கும்னா, இப்படி ஒருத்திய மயக்கி, நான் அவள கல்யாணம் பண்ணி வாழணுமா? வாழக்கூடாதா? அப்படின்றத சிந்திக்கிறாரு பாண்டி. இந்த இடத்துல நீங்க பாண்டியா கற்பனை பண்ணிக்கணுன்றதுக்காக, ப்ரீ கிளைமாக்ஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பிஓவில இருக்கிற மாரி, நான் பாண்டியா இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்றத நீங்க யோசிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மூவி டீம். அதனால இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் இந்த படத்துக்கு ஓப்பன் அட் கிளைமாக்ஸ்ன்னு சொல்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கொட்டுக்காளி படம் பார்த்துட்டு என்ன தோணுச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.